Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பைய போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்ற என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வச்சு நான் வந்து எஸ்எம்சியை ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி கோல்டு யூரோஸ்ட் இந்த மாதிரி கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபிரிஜ் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அதோட ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் ப்ராஃபிட், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட ஐஎஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு 4 டேஸாக வந்து எந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணல. ஒரு 3 to 4 டேஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தேன். சம் மெடிக்கல் இஷ்யூ அதனால். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து வீட்டுக்கு வரேன். ஸோ இன்னிலேருந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்க வரும். ஒரு ஷார்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு குட் வீடியோஸ்லாம் வரும். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்றத நம்ம டச் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா மார்க்கெட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு யூரோஎஸ்டி வந்து பார்க்கலாம். யூரோஎஸ்டி இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு கவுண்டருக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா அப்படின்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தேன். இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கான். 4 ஹவர் 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் எந்த ஒரு லோவும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக்கு, அப்புறமா இந்த இடத்துல ஒரு சோச் வந்து கொடுத்துருக்கு. இதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு எந்த ஒரு சப்ளைவும் இல்லை. ஓகேங்களா? சப்ளை இருக்குது. நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்து ஒரு சப்ளை இருந்தால் தான் பெட்டர். ஓகேங்களா? சரி, அப்படி எங்கேயுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ டிஸ்கார்ட்லேயும் எங்கேயுமே வந்து அப்டேட் வந்து கொடுக்கல. இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். இப்போது மார்க்கெட் மேலே போகிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பட் நமக்கு இங்கே இந்த டிமாண்ட்லேருந்து போவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது. அந்த ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். பட் இருந்தாலும் இந்த ஹிடன் டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் தான் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் எகென் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ கவுண்டர் 15 மினிட்ஸில் போயிட்டு நமக்கு எங்கெல்லாம் வந்து ட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கவுண்டரில் போயிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே சோச் வந்து பண்ணியிருக்கு. அடுத்த பிரேக் நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் தான். ஓகேங்களா? அடுத்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. வேறு எங்கே பிரேக் இருக்குது? ஸோ இதை வந்து நம்ம பிரேக்காகவும் எடுத்துக்கிட்டால் இதை வந்து நான் பிரேக் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்ட்ரக்சரில் லிக்விடிட்டி ஆட் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவேன். நார்மல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கிடைக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஸோ எந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் இல்லை. இங்கே பாருங்கள், லோ வந்து எடுத்திருக்கான். அப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஹை வந்து எடுத்திருக்கான். ரைட்டா? ஸோ ஹை வந்து எடுத்திருக்கான். ஸோ இதனால தான் வந்து சொன்னேன், இதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணியிருந்தால் நம்ம இந்த ஹை எடுத்ததுக்கு கீழே ஏதாவது டிமாண்ட் பை எடுத்திருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஹையை அடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல சப்ளை இங்கே இருக்குது. சரி, அப்போது அடுத்த பிரேக் இங்கே ஃபுல்லாக லிக்விடிட்டி. இது ஹண்ட் ஆனாலும் நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல பிரேக், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பிரேக். மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இந்த லோ இங்கே எடுத்திருக்கான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைன்றதை ஒரு பிரேக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போது கவுண்டரில் நமக்கு இங்கே 2 சப்ளை இருக்குது.
மார்க்கெட் 15 மினிட்ஸில் பை தானே போகுது, எதுக்கு செல் வந்து சொல்கிறீங்க, சப்ளை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, பை போகிற ரீசனான இந்த ஃபார்வர்ட் டிமாண்ட் வந்து பிரேக். ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இது பிரேக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த கேண்டலோட லோ நமக்கு 774. இந்த கேண்டலோட பாடி க்ளோஸ் வந்து 774. ஓகே, இந்த கேண்டலோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 774 தான். ஸோ நமக்கு ஈவனாக இருக்குது. அப்போது இது வந்து க்ளோஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? கண்ட்ரோல் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போது நமக்கு இந்த டிமாண்டில் 4 ஹவரில் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது 4 ஹவர் டிமாண்டில் மார்க்கெட் எப்படி கண்ட்ரோல் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கானா அப்படின்றது பார்ப்போம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து இது வந்து ரீஃபண்ட்மெண்ட், ரைட்டா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஓகே, அப்போது இது பிரேக்கு. நம்ம வந்து 5 மினிட்டுக்கு போகக்கூடாது, 15 மினிட்ஸில் தான் இருக்கும். லோ வந்து பிரேக்கு, இங்கே வந்து ஹை வந்து எடுத்திருக்கான். ஸோ லிக்விடிட்டி இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, கீழேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது. இது ரெண்டும் வந்து பிரேக் பண்ணியிருக்கானான்னு பார்க்கலாம். அப்போது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. இதுவும் பிரேக் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போ ரீஃபண்ட்மெண்ட் உள்ள கன்ஃபர்மேஷன் ஃபெயில் ஆகிருக்கு. ஆனால் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. அப்போது டிமாண்டில் பை ஆர்டர் இல்லை. ஓகேங்களா? ஒரு கரெக்டான பை ஆர்டர் வந்து இல்லை. அப்போது மார்க்கெட் எகைன் கீழே வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் மேலே இருக்கக்கூடிய அந்த சப்ளைவை எடுத்து ஒரு கவுண்டர் வந்து பண்ணலாம். நல்லா பார்த்துக்குங்க, இந்த சப்ளை இஸ் அ கவுண்டர். ஓகேங்களா? 2 சப்ளையும் கவுண்டர். கவுண்டர் அப்படின்னா இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி, ஆனால் ட்ரேடு வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? 2 கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல டைட்டான கன்ஃபர்மேஷன் எடுத்து செல் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு வந்து பண்ணலாம். பட் இது ரெண்டுமே வந்து டவுட் தான். ஆனால் ஹெவி கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். கோல்டில் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ ஜோன் அண்டு க்ரீன் ஜோனில் நமக்கு என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளூ ஜோனுக்கு வந்துட்டு என்ட்ரி வந்து எடுத்துட்டான். ஸோ 15 மினிட்ஸ் 5 மினிட் 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். மார்க்கெட் இப்படி மேலே வந்து இவ்வளோ கீழே வந்துட்டு போயிட்டான், என்ட்ரி வந்து எடுக்கல. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, இங்கே டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் என்ட்ரி எடுக்காமல் மேலே போயிட்டுருக்கான். ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது மார்க்கெட் எகைன் டிமாண்டுக்கு வந்து பை ஆகலாம். ஓகேங்களா? இப்படியும் வந்து இருக்குது. நமக்கு மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து எடுக்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் மேலே சப்ளையில் இருந்து செல் இருக்குது, டிமாண்ட்லேருந்து பை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ளைக்கு வரல. சப்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் ஃபெயில் பண்ணிடுவான். அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று சப்ளைக்கு போகணும், இல்லைனா டிமாண்டுக்கு போகணும். போனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. அடுத்து ஏஇடியூஸ்டில் கீழே இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தால் பைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிமாண்டுக்கு வரல, மார்க்கெட் வந்து இங்கே நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இதில் மார்க்கெட் இங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ அப்படி மேலே போயிட்டாலும் நோ ப்ராப்ளம். அடுத்து எப்படி போனாலும் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்து தான் ஆகணும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து ஒரு கவுண்டர் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன் 4 ஹவரில். ஸோ 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் வந்து பை வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், டிமாண்டுக்கு வரான். 4 ஹவர் டிமாண்ட். ஸோ 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணுறான், ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறான். ஸோ இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். இதில் எப்படி என்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேயும் மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட்லையும் ஒரே என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போது என்ட்ரி வந்து ட்ரிகர் வந்து பண்ணி நின்றுட்டுருக்கான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்ட்ரி வந்து இப்போ இதில் போட்டிருக்கேன். பட் இதில் கம்மியான லாட்டு தான் போட்டிருக்கேன்.
ஓகேங்களா. வெரி வெரி லோ லாட் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:24 வந்து ஆகுது. ஓகேங்களா. அப்போது நமக்கு வந்து இது நைட் டைம் மார்க்கெட்டுன்றனால ஃபெயிலியரும் ஆகலாம். அப்போ ஃபெயிலியர் ஆனால் நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு இது வந்து போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இதில் கூட நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்டோட டிமாண்ட். ஸோ 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் இதுலேயும் வந்து ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ மிட்டிகேட்டடா நமக்கு வந்து இங்கே வந்து சோச் வந்து ஆகணும். ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய சோச் பண்ணிட்டா நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம். பட் இதில் இம்பேலன்ஸ் இல்லைன்னா இதில் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த சோச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பை வந்து ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நைட் மார்க்கெட்டுன்றனால அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஆர்டர் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. இது நைட் மார்க்கெட்டுன்றனால இது லாஸும் ஆகலாம். ஓகேங்களா. நல்லா கவனமாக பாருங்கள். இது லாஸும் ஆகலாம். அதனால தான் கம்மியான லாட்டு போட்டிருக்கேன். இதில் லாஸ் ஆனாலும் பெரிய லாஸே வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அந்த லாஸை ஈஸியாக ரெக்கவர் பண்ணுற லாஸாக தான் நான் வச்சுருக்கேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சப்ளைலேருந்து செல் வந்து கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இன்னும் வரல. சப்ளைக்கு வந்தானா செல் வந்து பண்ணுவான். ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய லோக்கு தான் மார்க்கெட் வந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த லோக்கு வந்து போயிடுவான். ஸோ ஒரு சப்ளை கிடச்சா அதில் என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். அங்கேருந்து நம்ம ஹோல்டு பண்ணி இந்த லோ வரைக்குமே செட் பண்ண முடியும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லியில் இந்த சப்ளை கொடுத்துருந்தேன் செல்லுக்கு. மார்க்கெட் வந்தால் ரீஃபண்ட் பண்ணிட்டும் கிளிக் பண்ணால் ரீஃபண்ட் மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி வந்து நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து வராமலே கீழே போயிட்டான். ஸோ இங்கே கொடுத்துருந்தா அந்த நான் கொடுத்துருந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டான். ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஓகே. கிடைக்கலனா விட்டுறலாம். அடுத்தடுத்த என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணுவோம். கிடைக்கலையே அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த என்ட்ரி வந்து போடக்கூடாது. சரி, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, அதாவது இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரி. ஓகேங்களா. இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இதில் எடுத்துட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகே. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த என்ட்ரி இப்போது இந்த டைமுக்கு நான் போட்டேன். ஓகேங்களா. இந்த டைமுக்கு நான் என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்தேன். அதனால் இந்த என்ட்ரி வந்து நான் பார்க்கல. இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா. சரி, இப்போ ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா? மார்க்கெட் வந்து மேலே போவான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்து போயிடுவான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஓகே, பார்க்கலாம். இப்போது ஹிடன் டிமாண்டில் இருந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் வந்து பண்ணுறான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கன்சால்டேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். அப்போது இதில் எந்த ஒரு ரீஃபண்ட் மட்டும் இல்லாதனால நமக்கு இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு அடுத்த ஒரு பை சினாரியாவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ஹையை எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. இந்த ஹையை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹையை எடுத்தால் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கிற டைரக்ட் என்ட்ரிக்கும் மார்க்கெட் வரலாம், வந்துட்டு பை ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு வந்தால் பை, அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இந்த டிமாண்டு கொடுத்துருந்தேன். இதில் இருந்து பை இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்தான், எடுத்துகிட்டு போயிட்டான். நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எந்த ஒரு என்ட்ரியும் நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா. கொடுத்தா போவோம், கொடுக்கலன்னா விட்டுரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஒரு பை வந்து கொடுத்துருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஒரு பை வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்தால் இந்த இடத்துல இப்போது ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் பாருங்கள். ரீஃபண்ட்மெண்ட் வந்து பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான மேனிப்புலேஷன் பண்ண ஒரு கேண்டில், அதாவது இன்ஸ்டியூஷனல் வந்திருக்கிற ஒரு கேண்டில். இந்த கேண்டலுக்கு மார்க்கெட் வந்திருக்கான். இப்போ 15 மினிட்ஸ் வந்து போகும். 15 மினிட்ஸில் நமக்கு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி மார்னிங் நமக்கு ஒரு செஷனில்
நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனோ இல்லை செஷனில் ஒரு மிட்டிகேஷனோ நடந்தால் நம்ம தாராளமாக பை வந்து ட்ரை பண்ணலாம். இது நல்ல ஒரு பை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சோச் வந்து போட்டு வச்சுருக்கேன். சோச் நடக்கணும். சோச் நடந்தால் நமக்கு என்ட்ரி இருக்குது. இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி நமக்கு நிறையா என்ட்ரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா என்ட்ரிலையும் போயிட்டு நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய என்ட்ரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல 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 ஒரு ஒரு சான்சஸ் வந்து கிடைக்க போகுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நிறைய என்ட்ரிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல எப்படியாவது ஒரு 5 மினிட்ல என்ட்ரியை போட்டுட்டு இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். பட் ஓன் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். நம்மளோட ஃபண்டட் அக்கௌண்ட் அந்த மாதிரி வந்து ஹோல்டு பண்ண முடியாது. அப்படி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் கட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது பெட்டர். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹவரில் சப்ளைலேருந்து செல் வந்து கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், இங்கே ஒரு சப்ளை இருக்குது பாருங்கள் 15 மினிட்ஸில். இந்த சப்ளை வரைக்கும் போக சான்ஸ் வந்து இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்ளையும் கொடுத்துருந்தேன், இதுவும் வேலிடு தான். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான், ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயிலியர் பண்ணிட்டான், எல்லாமே வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் என்ன ஆயிருக்கு, ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கு. ரீஃபண்ட்மெண்ட் வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், மேலே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஹவரை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ரைட்டா? ஸோ இந்த 4 ஹவரை மிட்டிகேட் பண்ணதுக்கு 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. இது கன்ஃபர்மேஷன். அப்போது நமக்கு செல் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ஒரு செல் இருக்குது. இது ப்ளூ ஜோன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணலாம். இது கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் லாஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த ட்ரேடை மேலே இருந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து ட்ரேட் இருக்குது. மேலே 4 ஹவர் அதுக்குள்ளே ரீஃபண்ட்மெண்ட் இதில் வந்து ட்ரேடு வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே டெப்த்தாக இறங்கி போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சினாரியோ கொடுத்துருக்குன்றனால நம்ம ரூலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். நமக்கு இந்த சப்ளை இந்த 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகக்கூடிய சப்ளைவாக இருந்தால் கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? அதனால் நோ ப்ராப்ளம். ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா NZUSD டிமாண்டுக்கு வந்தால் பைன்னு கொடுத்துருக்கேன். டிமாண்டுக்கு வந்தால் பை. ஆனால் இதில் சூப்பரான என்ட்ரிஸ் வந்து இருக்குது. டிமாண்டுக்கு வந்துட்டால் சூப்பரான என்ட்ரி வந்து இருக்கும். ஓகேங்களா? டிமாண்டுக்கு வந்தால் பை, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை கொடுத்துருந்தேன். சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டான். சூப்பராக மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே மார்க்கெட் இறங்கிட்டான். அதனால ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை கொடுத்துருந்தேன். இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வராமல் கீழே போயிட்டான். வராமல் கீழே போனால் வராமலே போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் திடீர்னு மேலே வரலாம். ஸோ இந்த சப்ளை நோட் பண்ணிக்கங்க. இதுலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போங்க. என்ட்ரி கொடுத்தானா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாம். ஒரே ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா? ஒரே ஒரு என்ட்ரி நச்சுன்னு பிடிச்சிட்டோன்னா போதும், அது வந்து பெரிய ப்ராஃபிட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஓகேங்களா? சரி, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை கொடுத்துருக்கேன். டிமாண்டுக்கு இன்னும் வரல மார்க்கெட். ஓகேங்களா? இங்கேயே சுற்றிட்டுருக்கான். டிமாண்டுக்கு வந்தோன்னா மார்க்கெட் பூம் ஆகிடும். வரட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் இந்த டிமாண்டை வந்து பைக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் டிமாண்டுக்கு வரல. ஸோ டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு டிமாண்ட்லேயும் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணல, மேலே இருக்கக்கூடிய டிமாண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் இதிலேருந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கானா அப்படின்றத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஸோ அப்போ நமக்கு 15 மினிட்ஸில் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது நல்லா பாருங்கள். இது என்டையர்லி ஒரு லிக்விடிட்டி.
ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கலாம். 4 ஹவரில் இங்கே எடுத்திருக்கக்கூடிய இந்த என்ட்ரியை ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் வந்தால் ட்ரை பண்ணலாம். அப்போ கவுண்டரில் மார்க்கெட் மேலே இருந்து கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? மேலே இருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கான். இந்த சப்ளைஸில் ஒர்க் ஆகலாம். பட் சப்ளையில் செல் வந்து போகாதீங்க. என்னோட சஜஷன் இல்லை. வேறு ஏதாவது என்ட்ரி இருக்கா? அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.